ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்கியத்தரா ட்ரா வந்து 14. இதுக்கான கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 584. இப்போ நேற்று ரிசல்ட்டில் நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8, பி போர்டில் 4 0, சி போர்டில் 3 நம்பர் சொல்லியிருப்பேன். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 8 4. ஓகேவா? ரிசல்ட் வந்து 584, 8 4 ஏபி போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் வந்து பிசி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு சம்ருதி காருண்யா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து 8ன்ற நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் மட்டும்தான் பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டில் வந்து சம்ருதி 11வது டாலன் தான் இந்த மெத்தட். இங்கே அங்கே ரிசல்ட்டு 492, அதுக்கு முன்னாள் காருண்யா நம்பர் 378007. இப்போ இந்த நம்பரை தனித்தனியாக ஓகேவா, ஃபஸ்ட்டு ஏபிசி போர்டு, அதுக்கடுத்து முன்னாடி இருக்கிற 3 டிஜிட் நம்பர் தனித்தனியாக ரூட் எடுத்து பெருகல் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா ரூட் 378 பெருகல் ரூட் 002 பார்த்தீங்கன்னா 51.439 நம்பர் போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் எடுத்திங்கன்னா 92. இந்த 92 இந்த 2 நம்பருமே இங்கே 11வது டாலாக இருந்தது. அடுத்து சம்ருதி 12வது டாலையும் இதே மாதிரி தான். அதுக்கு முன்னாள் நம்பர் பார்த்தீங்கன்னா காருண்யா நம்பர் வந்து 224817. இந்த நம்பருமே தனித்தனியாக ரூட் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே 427.794 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே 3வது 4வது நம்பர் 43. 43லேருந்து இங்கே 4 பாஸ் ஆகிருக்கலாம். 13வது டாலையும் இந்த மெத்தட் இருந்தது. அதுக்கு முன்னாள் காருண்யா நம்பர் 954960. இந்த நம்பரை தனித்தனியாக ரூட் எடுத்து பார்த்து பெருகல் பண்ணிங்கன்னா 986.9952 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் 52லேருந்து 5 மட்டுமாவது இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் இப்போ சம்ருதி நேற்று வந்து 14வது ட்ரா. இப்போ அதே மாதிரி அதுக்கு முன்னாள் காருண்யா நம்பர் வந்து 354014. இந்த நம்பருமே தனித்தனியாக ரூட் எடுத்து பெருகல் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இங்கே ரூட் 354 பெருகல் ரூட் 014 டைப் பண்ணிங்கன்னா 70.3988 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் எடுத்திங்கன்னா 88 மட்டும்தான். இப்போ இந்த 8ன்ற நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏ போர்டில் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. அடுத்து ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து இந்த சாட் கம்பேரிஷன் மட்டுமே ஓகேவா, சம்ருதி சாட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் 4 0 இந்த 2 நம்பருமே பி போர்டில் சொல்லியிருந்தேன். 4 வந்து நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் இருந்தது. இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பரில் முதல் 3 டிஜிட் நம்பரில் 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லேருந்தே ஓகேவா, ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். இங்கே 3 இருக்கும்போதே இதுக்கு முன் வாரத்தில் 012லேருந்து 2 0 இருக்கும். இங்கே 3 இருக்கும்போது இதுக்கு முன் வார ரிசல்ட் ஏபிசி போர்டு 048லேருந்து 48 பாஸ் ஆகிடும். அடுத்து இங்கே 3 நம்பர் இருக்கும்போது இதுக்கு முன் வார ரிசல்ட் ஏபிசி போர்டு 046லேருந்து 04 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது போன வார சம்ருதி ரிசல்ட் நம்பர் 803045. முதல் 3 டிஜிட்டில் 3 இருந்ததா, இப்போ அதுக்கு முன் வார நம்பர் ஃபுல்லாக ஏபிசி போர்டு 40 தான். இப்போ 4 இல்லைனா 0, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பி போர்டில் எடுத்துருப்பேன். 4 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 8 4. நான் வந்து ஏபி போர்டில் எடுத்திருந்தேன். இந்த 2 நம்பருமே நேற்று ரிசல்ட்டுக்கு பிசி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. போர்டு தான் சேஞ்ச் ஆயிருந்தது, ஆனால் நம்பர் வந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பாக்கியத்தரா 11வது ட்ராலேருந்து கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ பாக்கியத்தரா 11வது ட்ரா, இப்போ அங்கே ரிசல்ட் நம்பர் வந்து 046. இப்போ அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 39542 இப்போ இந்த நம்பரை வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 39542 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 628.8815468758. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து 1 2 3 4 5 6 7 6வது 7வது நம்பர் மட்டும் பாருங்கள் ஓகேவா. இந்த 6வது 7வது நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 6. இந்த 4 6 2 நம்பருமே இதுக்கு அடுத்த நாள் பாக்கியத்தரா ரிசல்ட்டில் நம்மளுக்கு பிசி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. அடுத்து இதே மெத்தடே நீங்கள் வந்து பாக்கியத்தரா 12வது ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ரிசல்ட் நம்பர் 337. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி 6 டிஜிட் நம்பர் 184440. இப்போ இந்த நம்பருமே வந்து நீங்கள் வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 184440 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 429.464783183949. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே லாஸ்ட்லேருந்து 6வது 7வது நம்பர் 2 3 4 5 6 7 6வது 7வது நம்பர் எடுத்திங்கன்னா 83. இந்த 83லேருந்து 3 மட்டுமாவது அதுக்கு அடுத்த நாள் பாக்கியத்தரா ரிசல்ட்டில் 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம், ஏபி போர்டில். அடுத்து இதே மெத்தடே 13வது ட்ராக்கும் எடுக்கிறோம்னா 13வது ட்ராக்கு பாஸ் ஆன பாக்கியத்தரா ரிசல்ட் நம்பர் 412. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 803045. இப்போ இந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 803045 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து
896.12778106696. இப்போ இந்த ரிசல்ட் கம்பேரிஷன்லையுமே லாஸ்ட்லேருந்து 6வது 7வது நம்பர் எடுத்திங்கன்னா 1 8. இந்த 1 8லேருந்து 1 மட்டுமாவது அதுக்கு அடுத்த நாள் பாக்யத்தரா ரிசல்ட்டில் நம்மளுக்கு பி போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பாக்யத்தரா 14வது ட்ரா. அதே மாதிரி நேற்று சம்பிரதி நம்பர் வந்து 677 584. இந்த நம்பரை வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 677 584 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 823.154906442228. இப்போ எங்கேயுமே நீங்கள் லாஸ்ட்லேருந்து 1 2 3 4 5 6 7 6வது 7வது நம்பர் பார்த்தீங்கன்னா 06. இந்த 06ன்ற நம்பர் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த 2 நம்பருமே எடுத்துருப்பேன் நான். ஏன்னா இன்னொரு மெத்தடில் வந்து இந்த 2 நம்பருமே கிடைக்கும். அதனால் இந்த 2 நம்பருமே நான் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்யத்தரா 11வது ட்ராலேருந்து தான் இந்த கம்பேரிஷன். ஓகேவா? இங்கே கிடைக்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு ஆல் போர்ட்லேயும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஏபி பிசி ஏசி ஏதாவது ஒரு போர்ட்டில் இந்த நம்பர் பாஸ் ஆகிடுது. ஏன்னா 11வது ட்ராலேருந்தே இந்த மெத்தட் இருக்குது. இப்போது அங்கே ரிசல்ட்டு 046. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி 6 டிஜிட் நம்பர் வந்து 395 492. இப்போ இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 628.881546875008. இப்போ இங்கே நீங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்லேருந்து 6வது 7வது நம்பர் எடுத்திங்கன்னா 46. இந்த 46 2 நம்பருமே அடுத்த நாளில் இருக்கும். இப்போ அடுத்து பாக்யத்தரா 12வது ட்ரானே இதே மாதிரி தான். அதுக்கு முன்னால் நம்பர் வந்து சம்ருதி நம்பர் 6 டிஜிட் நம்பர் 184440. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 429.46478318949. இங்கேயுமே லாஸ்ட்லேருந்து 6வது 7வது நம்பர் 83. இந்த 83லேருந்து 3 மட்டுமாவது இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இந்த மெத்தடே வந்து பாக்யத்தரா 13வது ட்ராகும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அங்கே ரிசல்ட் நம்பர் வந்து 412. அதுக்கு முன்னால் சம்ருதி நம்பர் 803045. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 803045 டைப் பண்ணுறீங்கன்னா 896.12778106696. இங்கேயுமே லாஸ்ட்லேருந்து நம்பர் பார்க்குறீங்கன்னா 6வது 7வது நம்பர் 81. இந்த 81லேருந்து 1வது இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து 14வது ட்ரா. இந்த 14வது ட்ராக்கு இதே மெத்தடே. ஓகேவா? ஒரு 3 வாரமாக இந்த மெத்தட் இருந்ததுனால நேற்றைய சம்ருதி நம்பர் 677 584. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 823.1549064442228. இங்கேயுமே லாஸ்ட்லேருந்து 6வது 7வது நம்பர் பார்த்தீங்கன்னா 06. அதனால் 06 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்திருப்பேன். இப்போ இதே மெத்தடு இதே நம்பரே இன்னொரு மெத்தடில் வருதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் கம்பேர் பண்ணி பாருங்கள். 939. இது எல்லாமே பாக்யத்தரா ரிசல்ட் நம்பர் மட்டும்தான். ஓகேவா? பாக்யத்தரா ரிசல்ட்டில் நம்ம எடுக்கிற ஏபிசி போர்டு நம்பர் தான். நீங்கள் இந்த இது வரைக்குமே பாக்யத்தரா வந்து 13 ட்ரா நடந்திருக்கும். அந்த 13 ட்ராவில் அந்த நம்பர்லாம் தான் இங்கே எழுதியிருப்பேன் தனித்தனியாக. இப்போ இதில் எப்படி கம்பேரிஷன் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே 939, அதுக்கு அடுத்த வாரம் 755, அதுக்கு அடுத்த வாரம் 956, அதுக்கு அடுத்த வாரம் 290, 241, அதுக்கு அடுத்த வாரம் 974, அதுக்கு அடுத்த வாரம் 119, அதுக்கு அடுத்த வாரம் 046, இங்கே 046, அதுக்கு அடுத்த வாரம் 337, அதுக்கு அடுத்த வாரம் 112. இதில் என்ன கம்பேரிஷன் சொல்கிறேன்னா 7ன்ற நம்பர் பாக்யத்தரா ரிசல்ட்டில் இருக்கும்போது அதுக்கு முன்னால் ஏ போர்டு நம்பர் பாருங்கள். அதாவது ஏ போர்டு நம்பர் இல்லை, 7 எங்கே இருக்கோ அதுக்கு முன்னால் ரிசல்ட் நம்பர் பாருங்கள். இங்கே 7க்கு முன்னால் வந்து அதாவது முன் வாரத்தில் 9 இருக்கும். இந்த 9ன்ற நம்பர் அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்டில் இங்கே பாஸ் ஆகிருக்கும். 9 அதோட 0ன்ற நம்பரும் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இங்கேயுமே 7ன்ற நம்பர் பாக்யத்தரா ரிசல்ட்டில் இருக்கும்போது அதுக்கு முன் வார ரிசல்ட்டு 7க்கு நேராக இருந்த நம்பர் 4. இந்த 4ன்ற நம்பர் வந்து இங்கே இதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் 4 0 இந்த 2 நம்பருமே இங்கே பாஸ் ஆகிருக்கும். இப்போ பாக்யத்தரா போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இங்கே 7 நம்பர் இருக்குது போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வாரத்தில். அப்போ அதுக்கு முன் வார நம்பர் பார்த்தீங்கன்னா 6. இப்போ இந்த 6ன்ற நம்பர் வந்து போன வாரம் இல்லாமல் இந்த வார ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். 6 அடிஷ்னலாக 0ன்ற நம்பர் வரலாம். இப்போ இந்த 6 0 இந்த 2 நம்பர் தான் இந்த மெத்தட் கம்பேரிஷனில் நம்மளுக்கு கிடச்சிது. அதனால தான் இந்த 2 நம்பர் மட்டுமே எடுத்துட்டேன். லாஸ்ட்டில் போர்டில் எழுதியிருப்பேன். இல்லை நீங்கள் எப்படி போர்டில் எடுத்து ட்ரை பண்ணுறீங்கனாலும் ஏபிசி போர்டு உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிற நம்பர் வந்து இதுதான். இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா 7 நம்பர் பாக்யத்தரா ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன் வாரத்தில் 7க்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 7க்கு முன் வாரத்தில் இங்கே நம்பர் வந்து 9. இந்த 9 வந்து இதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் இங்கே 9 0 2 நம்பராக பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கேயுமே 7 நம்பர் இருக்கும்போது அதுக்கு முன் வார நம்பர் 4. இந்த 4 வந்து இதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் 4 0வாக பாஸ் ஆகிருக்கும். இப்பயும் போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பர் 7 தான். இப்போ அதுக்கு முன் வார சி போர்டு நம்பர் 6. 7க்கு முன்னாடி இருக்க நம்பர். இப்போ இந்த 6ன்ற நம்பர் வந்து இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 6 0வாக வரலாம். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து இந்த கம்பேரிஷன் ஓகேவா ஃபுல்லாகவே பாக்யத்தரா சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு நம்பர் 3 1 7
3147 இந்த நம்பர் தான் ரிப்பீட்டடாக அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ இந்த ரிசல்ட் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 290, அதுக்கு அடுத்த வாரம் 044, அதுக்கு அடுத்த வாரம் 153, அதுக்கு அடுத்து 241, அதுக்கு அடுத்த வாரம் 974. இப்போது 337, போன வாரம் நம்பர் 412. இதிலலாம் பார்த்தீங்கன்னா 94153, இங்கேயுமே 31497. இப்போது போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பர் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா 3714, எல்லா நம்பருமே இருக்குது, இல்லாத நம்பர் 9 மட்டும்தான். இப்போ 9 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இது ஜென்ரலாக சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் 31479. இப்போ 31479 இந்த நம்பர்லாம் ரிப்பீட்டடாக அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். 3147, இங்கே 9431, ஓகேவா? இப்போ 3714 இருக்கிறதுனால 9 நம்பர் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9, பி கேல்குலேஷன் 6, சி போர்டில் 0. பாக்ஸ் வந்து 960 மட்டும்தான். அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 96, பிசி 60, ஏசி வந்து 90. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் பாகியத்தரா 11வது டாலேருந்து கம்பேர் பண்ணி 06 நம்பர் சொல்லிட்டேன். அதே மாதிரி பாகியத்தரா ரிசல்ட் இது வரைக்கும் பாஸ் ஆன ரிசல்ட் கம்பேர் பண்ணாலும் 06 நம்பர் தான் கிடைக்குது. அதனால் 06 ஆல் போர்ட்லேயும் எடுக்கலாம். அதுக்கடுத்து அடிஷ்னலாக இதுலேயும் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி 9 நம்பர் எடுத்துருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே பாகியத்தரா சார்ட் படி நான் எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட்டில் கூட 84 நம்பர் பிசி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. நான் அந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் எடுத்திருந்தேன். அதனால் நம்பர் வரும். நம்பர் வந்து நீங்கள் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டில் 9, பி போர்டில் 6, சி போர்டில் 0. பாக்ஸ் 960, ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 96, பிசி 60, ஏசி வந்து 90. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிவிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.